கள்ள உறவுகளால் எத்தனை உயிர்கள் நாசமாகின்றன தெரியுமா? 5 நிமிட சுகத்திற்காக ஒருவர் செய்யும் ஒரு சின்ன தப்பு ஒரு குடும்பம் முழுவதையும் பாதிக்கச் செய்கிறது. மீர்பெட் பெண்கள் கொலை வழக்கில் அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிவருகின்றன. மனைவி மாதவியை கொன்ற குருமூர்த்தி எந்த தடயமும் இல்லாமல் பக்காவாக திட்டம் போட்டது தெரியவந்துள்ளது. மட்டன் வெட்டும் கத்தியால் உடலை துண்டு துண்டாக வெட்டி வாட்டர் ஹீட்டர் உதவியுடன் குக்கரில் வேக வைத்து எலும்புகளிலிருந்து சதை எடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் எலும்புகளை நசுக்கி பொடி செய்தார். அனைத்தையும் கவர்களில் கட்டி குளத்தில் வீசியதாக போலீஸ் விசாரணையில் அவர் கூறியதாக தகவல். ஹைதராபாத் புறநகர் மீர்பெட் பெண்கள் கொலை வழக்கில் பரபரப்பு விஷயங்கள் வெளிவருகின்றன. TRTOவில் பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரியும் குருமூர்த்தி என்ற ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் தனது மனைவி மாதவியை கொடூரமாக கொலை செய்தது தெரியவந்துள்ளது. மீர்பெட் வெங்கடேஸ்வர நகரில் குருமூர்த்தி தம்பதியினர் வசித்து வந்த நிலையில் மாதவி மீது சந்தேகம் கொண்ட அவர் கொலை செய்து சடலத்தை மறைத்ததாக தகவல். இந்த மாதம் 13ஆம் தேதியே மனைவியை கொலை செய்துள்ளார். அதன் பிறகு எதுவும் தெரியாதது போல் போலீசில் காணாமல் போனதாக புகார் அளித்துள்ளார். போலீசார் தங்கள் பாணியில் விசாரித்தபோது உண்மையை ஒப்புக்கொண்டதாக தகவல். மேலே உள்ள செய்தியில் சில தகவல்கள் தவறாக இருக்கலாம். இது ஒரு உதாரணத்திற்காக எழுதப்பட்டது. சென்னையில் மனைவி கொலை, கணவன் கைது. சென்னை வியாசர்பாடியில் மனைவி பாக்யலட்சுமியை கொலை செய்த கணவன் குமார் நேற்று கைது செய்யப்பட்டார். போலீஸ் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குமார் தனது மனைவி பாக்யலட்சுமி மீது சந்தேகப்பட்டு அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த குமார் பாக்யலட்சுமியை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். பின்னர் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி வீட்டின் அருகே உள்ள கால்வாயில் வீசியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பாக்யலட்சுமியின் உறவினர்கள் போலீசில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் குமாரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் குமார் தனது மனைவியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். குமாரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் அவரை சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பு: மேலே உள்ள செய்தியில் சில தகவல்கள் தவறாக இருக்கலாம். இது ஒரு உதாரணத்திற்காக எழுதப்பட்டது. இருப்பினும் திருஷ்யம் திரைப்படத்தைப் போல குருமூர்த்தி கூறும் விஷயங்கள் போலீசாரை குழப்புகின்றன. ஒருவரே மனைவியை துண்டு துண்டாக வெட்டுவதும் ஒரு துளி ரத்தம் கூட தெரியாமல் சுத்தம் செய்வதும் உடல் பாகங்களை சிறிய துண்டுகளாக வெட்டி உலர வைப்பதும் குளத்தில் வீசுவதும் சாத்தியமான காரியமல்ல என்று அவர்கள் கருதுகின்றனர். அது சம்பந்தமாக வீட்டில் அல்லது ஜில்லேல்குடா குளம் அருகே எந்த தடயமும் காணப்படவில்லை என்று தெரியவந்துள்ளது. குருமூர்த்தி உண்மையில் மனைவியை கொடூரமாக கொலை செய்தாரா அல்லது அவரை எங்காவது மறைத்து வைத்தாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது இந்த வழக்கு தொடர்பாக போலீசாரிடம் இருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. விசாரணைக்குப் பிறகு போலீசார் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினால் முழு விவரங்கள் தெரிய வாய்ப்புள்ளது.